முக்கிய செய்தி, விசிகாவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்குவது குறித்து திருமாவளவன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருமாவளவன் தலைமையில் விசிக மேலிட பொறுப்பாளர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரவிக்குமார், வன்னியரசு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்குவது குறித்து முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா பற்றி இன்னும் கட்சி நிர்வாகிகளுடன் பேச வேண்டும் என்று திருமாவளவன் கூறியிருந்த நிலையில், கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதாகவும் திருமாவளவன் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனாவை நீக்குவது குறித்து தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று நடைபெற்ற அம்பேத்கர் குறித்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது விவாத பொருளானது. இதுகுறித்து விசிக தலைவர் திருமாவளவனிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இந்த கருத்தானது முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனாவின் சொந்த கருத்து என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அவரை கட்சியிலிருந்து நீக்குவது குறித்து நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தகவல்கள். வணக்கம் சரவணன். நேற்று நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையாகி உள்ள நிலையில் இன்று சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொல் திருமாவன் தலைமையிலான மேலிட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விசிகாவுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் மற்றும் கௌதம் சன்னா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள். அதில் ஆதவ் அர்ஜுன் பேசிய கருத்துக்கள் தவறாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தொல் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனை பற்றி இன்னும் கட்சி நிர்வாகிகளுடன் பேச வேண்டியது இருக்கிறது, பேசிய பிறகு அவர் மீதான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து அதுக்கான முழு விளக்கத்தையும் அளிக்கிறேன் என்று தொல் திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.